ஒன்றிணைந்து ஜெபித்தலும் திருக்குறள் காட்டும் வழிமுறையும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 19ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமான வெற்றியையும் நன்மையையும் கடவுள் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே 2-3 என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று எடுத்துரைக்கின்றார். இதனை திருக்குறள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, பேதுருவை விடுவிக்க எபேசு திரு அவை ஒன்றாக இணைந்து ஜெபித்தது. எபேசியர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே பேதுரு சிறையிலே மரண தண்டனைக்காக அவரை வைத்திருந்தார்கள். எபேசு திரு அவை பேதுருவுக்காக இடைவிடாமல் கடவுளை நோக்கி ஜெபித்தது. அதன் பதிலாக வானதூதர் சங்கிலிகளை அவிழ்த்து கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்தார். ஒற்றுமைக்கான ஜெபம் அசாதாரண விடுதலையை கொடுத்தது. இதனை திருக்குறள் ஒன்றுபட்டு இருந்தால் உண்டாங்கொல் அந்தணர் சென்ற வழி தேடி வந்தான். குறள் 517. ஒற்றுமை சக்தி ஒன்றாக இணைந்து ஜெபிப்பது பாதுகாப்பையும் வெற்றியையும் தரும் என்பதாகும். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன் சீடர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபித்தது. எபேசியர் 1:12 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை பரிசுத்த ஆவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாரும் மனம் ஒன்றாய் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் இருந்தார்கள். கடவுளுடைய பதில் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்கி வந்தது. 3000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். இதன் விளக்கம் ஒற்றுமையான ஜெபம் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. திருக்குறள் ஒன்றுபட்டு உழல்வதே உயர்வு, பிரிந்து உழல்வதே தாழ்வு. குறள் 481. ஒருமித்த முயற்சி பெரும் வெற்றியை உருவாக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இந்த இறை வார்த்தையின் மூலமாக நாம் தனியாக ஜெபிப்பதை காட்டிலும் நாம் ஒரு குழுவாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஒரு கருத்துக்காக பல பேர் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை அந்த குரலை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதியும் திருக்குறளும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், வருத்தங்கள் மத்தியெல்லாம் நாம் துவண்டு போய்விடாமல் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அதற்கு அதிக வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் உள்ளது என்பதை நாம் இந்த